என்னது மலேசியாவில் இருக்கிற குழந்தைக்கு இந்தியாவில் இருந்து எடை போடுறாங்களா? கேட்கவே புதுசாக இருக்குல்ல. வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ திடீர்னு என் பெரியம்மா தம்பிக்கு எடை போடலாம் நாளைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. என்னது எடை போடுறீங்களா? மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வியப்பாக கேட்டேங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இங்கேருந்தே தான் போடுறோம், வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை இல்லாமல் எப்படி எடை போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க குழந்தையோட வெயிட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காசு போட்டாங்க. இப்போ சப்போஸ் குழந்தையோட வெயிட் 3 கிலோ அப்படின்னா 3 கிலோவுக்கு தகுந்த மாதிரி வாரி வைப்பாங்க. ஒரு சில சாமிக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சில சாமிக்கு குறைவாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து அந்த காசை வாரி வைக்கிறத பொறுத்து அமையும். இந்த மாதிரி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். குழந்தை ரொம்ப பிஞ்சு குழந்தைங்கிறதுனால அவங்களால வர முடியல. 2 hours ஆஃப்டர் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணியிருக்கலாம். சரி நாங்கள் இப்போவே போடுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டுட்டாங்க. இப்போ சாமி கும்பிட்றவர் தான் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா. மொத்தம் 5 எடை போட்டாங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேனே அது என்ன குழந்தைன்னு சொன்னேன்னா அவங்க ஆண் குழந்தைங்க. இங்கே அண்ணாவுடைய அம்மா எடை போடுறேன்னு வேண்டிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க முத்துமலை முருகன், அதாவது மலேசியாவில் இருக்க முருகனுக்கு கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைய தூக்கிட்டு போவாங்க. தொட்டில் கரும்பு எடைன்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி அவங்க நேர்த்திக்கடன் செய்வாங்க. அந்த வேண்டுதலையும் அவங்க இப்போ ரீசெண்டாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே காசு வாரி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் என் பங்குக்கு கொஞ்சம் வாரி வச்சேன். உண்மையை சொல்லப்போனால் இந்த வீடியோ எடுத்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. எடிட் பண்ணியும் வச்சுட்டேன். ஆனால் அதுக்கு வாய்ஸ் கொடுத்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. சாரி ஃபார் தி டிலே. அப்புறம் நல்லபடியாக எடை போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் வேறு என்ன செய்ய போகிறோம், நல்லா மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அன்றைக்கி என் தம்பி ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்க. அதில் இருக்கிற பிக்சரை எங்கள் தாத்தா வரைக்க பார்த்துட்டு இருந்தார், என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் இல்லையா. சாதம், கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், வடை, அப்பளம், வாழைப்பழம் எல்லாம் பரிமாறினாங்க. வேற என்ன, இன்னைக்கு ஒரு புடி